குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. 2025 சனி பெயர்ச்சி பலன்கள். ஜோதிடர் ஆதித்யா குருஜியை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாள் ஜனவரி 26, நேரம் காலை 10 மணி, இடம் LA ஸ்டுடியோஸ், நுங்கம்பாக்கம், சென்னை. இவ்வளவு நெகட்டிவா சவுண்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி ஒரு PR வச்சு ஒரு குரூப்பை வச்சு அவளை நான் சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல ஒண்ணு பண்ணி சவுண்ட் இப்ப இவ்வளவு தூரம் நெகட்டிவ் ஆக்கிட்டீங்களா? அதுக்கு நான் தான் காரணம்னு ஒரு குரூப் வர சொல்லுது. நான் டே 1ல இருந்து ஒரு விஷயம் தான் சொல்றேன். வெளில நடக்கிற எந்த விஷயத்துக்கும் சௌந்தர்யா சம்பந்தம் இல்லைன்ற. சௌந்தர்யா ஒன்று சொன்னாங்க, நல்லா வாட்ச் பண்ணீங்களா? நான் இந்த கோப்பையை எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா எங்க அப்பா புடிங்கி முத்துக்கிட்ட கொடுத்துருப்பாருன்னாங்களே, அதுதான் சௌந்தர்யாவுடைய ஃபேமிலி. ஒரு ரிவ்யூவர் ஒன்று சொல்றாங்கன்னா அது ஒருத்தங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகி ஓட்டு போடுறாங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க ரிவ்யூவர் சொல்றதுல ஒரு சென்ஸ் இருக்கணும். இன்னைக்கு ஒரு அரசியல் சாயத்தை முத்துக்குமரன் மேல பூசுறாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிற DMK அப்படின்ற கட்சிய முத்துக்குமரன் பின்னாடி இருந்ததுனால முத்துக்குமரன் வின் பண்ணிட்டாரு. ஏன்னா வெளியில வந்தோன்னு கேட்கும் போது என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, சப்போஸ் எது நான் உங்களுக்கு தரணும் அப்படின்னு கேட்டா, இவ்வளோ பெரிய ITVல இருந்து உங்களை லவக்கா நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ரன்னர் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு உருட்டலாங்க. இதுதான் அவங்களுடைய தாட் ப்ராசஸ். இப்ப முத்துக்குமரனுக்கு அரசியல் பின்புலம் ஆரம்பிச்சுங்களேன், அவர் ஏன் வந்து சின்ன ரூம்ல தங்கணும்? அவர் ஏன் 10,000 ரூபாய்க்கு வேலை செய்யணும்? கேட்க கேள்வி புரியுதா உங்களுக்கு? அவர் ஏன் 10 கம்பெனிக்கு மாறணும்? அவர் ஏன் ஒரு விஜய் டிவில போய் ஒரு ரோலுக்கு அலையணும்? அந்த ரோலுக்கு அப்புறம் பிக் பாஸ்க்கு போகணும், அதுக்கப்புறம் தனியா இன்ஃபுளுசர் கேம்பெயின் பண்ணணும், அதுல அவருடைய தமிழை பிடித்து நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணணும், அதுல அவர் வந்து திறம்பட செஞ்சு அவருடைய பேச்சாற்றல், அவருடைய ஒரிஜினல் உழைப்பு, இந்த ரெண்டும் தான் அவருக்கு வந்து இந்த அளவு கொடுத்துருக்கு. முத்துக்குமரன் பேசிக்கலா ஃபேமஸ் ஆன விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஃபுட் ரிவ்யூ பண்ணுவார். இங்க ஃபுட் ரிவ்யூ பண்ற 1000 பேர் இருக்கான். எல்லாரு மேலேயும் நம்ம வந்து அரசியல் சாயம் பூச முடியாது. பர்த்டே கட் பண்ற மாதிரி ஒருத்தன் கட் பண்ணுவான், வண்டி எடுத்துட்டு போய் ஒரு 10 பேர் இடிப்பான். அவன் மேல பூசுறாங்களா அப்படின்னா பூசியும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, இந்த பக்கத்துல வாட்ச் பண்ணீங்கன்னா இன்னொரு பக்கத்துல பேசிக்கலா இந்த மாதிரி ஒருத்தர் வின் பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஒரு அடித்தட்டு ஆள் வந்துடக்கூடாது. என்னென்னமோ போடுறாங்க ட்விட்டர்ல, காஸ்ட்ன்றாங்க, எங்க வீட்டுல வேலை செய்யற மாதிரி இருக்கான் இவன் வின்னரான்றாங்க. எனக்கு புரியல, உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? ஒரு மனுஷன் அந்த வீட்டுல 105 நாளும் இன்னைக்கு எனக்கு காசு கொடுத்துருக்கான்னு உடைக்கிறானே, அதை விட அவன் எனக்கு என்ன டிசர்வ் வேணும்? என்னங்க டிசர்வ் வேணும்? நீங்க நியாயமா சொல்லுங்க. மனசாட்சி வேணாம்? அவன் அழுதா கூட நடிப்புன்றாங்க, அவன் எமோஷனல்ல கூட நடிப்புன்றாங்க. இத உங்களுக்கு பிடிச்சவங்கள அவங்களால சொல்ல முடியுமா? இன்னொரு குரூப் ஒரு பெண்ணா போட்டு அமுக்குறாங்க, ஒரு பெண்ணை அடிமையாக்குறாங்க, ஒரு பெண் மேல வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றாங்க. ஐயோ, என்ன ஒரு பெண்ணியவாதிகள்! நீங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா இன்னும் ட்வீட் போட்டிருக்காங்க. கீழே பார்த்தா அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஜாக்லினா வண்டியா கேட்டிருக்காங்க, மஞ்சரியோட 5 வயசு குழந்தைய திட்டிருக்காங்க. பெண்ணியவாதிகள். புரியுதா உங்களுக்கு பிரச்சனைங்க? நான் எதை நெகட்டிவா சொல்றேன்னு தெரியுதா? இந்த பொது அறிவு அவங்களுக்கு கிடையாது. நான் விஷ்ணு விஜயை கூட நான் வந்து பெருசா தவறா சொல்ல மாட்டேன். ஏதோ அவருக்கு ஊக்கார் குரூப், நம்ம லவ் பண்ற பொண்ணு வின் பண்ணணும்னு நினைக்குது, ஓகே ரைட், அது அவருடைய பர்சனல் பஞ்சாயத்து. தட் இஸ் அப் டு ஹிம். நீங்களா யாரா மத்தவனுங்களாம்? என்னடா அப்படி பண்றீங்க? என்னடா உங்க பிரச்சனை அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் வேற, சனம் ஷெட்டி அவர்கள் 17 லட்சம் ரூபாய் வந்து இவங்க ஏமாத்திட்டாங்க, அது வந்து ஸ்கேம் இவங்க பண்ணிருக்காங்க, இவங்க ஏமாந்ததை இவங்க தான் ஸ்கேம் பண்ணிருக்காங்கன்னு ஒரு ட்வீட் போட்டாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை.
ஆனா அந்த ட்வீட்டை போட்டதுக்கு அப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு இவங்க ஒரு எஃப்ஐஆர் காப்பியை போட்டாங்க. அதே எனக்கு அவங்க மெசேஜ் அனுப்பிச்சு இது ஒரிஜினலா பிரதர்ன்னு கேட்டாங்க. ஒரிஜினல் உண்மைதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோல போய் அவங்க திருத்திக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ல 17 லட்சம் ரூபாய் ஒரு பொண்ணு ஏமாறுமா ப்ரோ, இது சும்மா அப்படின்னு அவங்களுடைய தாட்ல நினைக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட கால் சனம் அவர்களுக்கே வந்திருக்கு. ஆனா அதோடைய டீடைல்ஸ் வந்து ஒழுங்கா வரல. இவங்க கன்வே பண்ண விதம் வந்து ஒழுங்கா ஃபுல்ஃபில்லா இல்ல. இப்ப சௌந்தர்யாவை எனக்கு தெரியும், நான் சொல்லலாம் அது உண்மைன்ட்டு. ஆனா ஆதாரம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க போய் ரெஃபைன் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய வீடியோலயே நம்மளோட ரிவ்யூலயே ஒரு விஷயத்த மாத்தி சொல்லியிருப்போம், அடுத்த நாள் வந்து அதை மாத்திருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்தையே புடிச்சு தொங்குனா அவங்க மேல ஃபுல்லா அபியூஸ். ஒரு பெண் மேல வரக்கூடாதா, ஒரு பெண் மேல ஏன் இவ்வளவு அபியூஸ் பண்றீங்கன்னு சொல்றவனே சனம் மேல அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான் சோசியல் மீடியால. யாரா நீங்க? எது தெரியுமா அதிகமா வலிக்கும்? இந்த சமுதாயத்துல உங்க கருத்தை நீங்க எடுத்து வைக்கும் போது காசு வாங்கிட்டு வச்ச அப்படின்னா சொல்றவன் யார் தெரியுமா? காசு வாங்கிட்டு தான் சொல்லுவான். இந்த வெற்றி இருக்குல்ல, முத்துக்குமரோட வெற்றி தவிர்க்க முடியாத ஒரு வெற்றி. இது இன்னைக்கு நேத்து நம்ம இதை சொல்லல, நாம விட்டுருங்க. வீட்டுல இருந்து வெளில வந்து அத்தனை பேரும் சொன்ன பேர் முத்துக்குமரன் தானே. சௌந்தர்யா பேரையோ, விஷால் பேரையோ, பவித்ரா பேரையோ, வேற யார் இருந்தா, ரயான் பேரையோ யார் சொன்னா? அந்த வெற்றியை கூட நல்லிஃபை பண்ண பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு பெரிய புனிதவாதிகள் அப்படின்னா, சீசன் 6ல ஒரு மனித குல மாணிக்கம் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னாரு, எனக்கு இவரு தெரியும் அண்ணி, ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி, அண்ணா ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளினார் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு. ஒரு அரசியல் கட்சி சார்ந்த ஒரு நம்பரை சொல்றாரு. அபியூஸ் பண்றாரு, கேவலமா பேசுறாரு, தட்டுல எச்ச தொப்பி கொடுக்குறாரு, இதெல்லாம் பண்றாரு. ஏதோ ஒரு காரணத்துல அவர் இன்னும் பண்ணிடுறாரு. ஏன்னா இப்ப இருக்க குரூப் அப்படிப்பட்ட குரூப் போல. இப்ப என்ன கொடுமைன்னா, இது மொத்தத்துக்கும் ஒரு குரூப் வந்து அடிச்சுச்சுல்ல, சிங்கிச்சான் மக்கள் நாயகன் அப்படி ஒரு சிங்கிச்சா அடிச்சுல ஒரு குரூப். அதே குரூப் தான் இப்ப முத்துக்குமரனை நீங்க அதே கட்சியில வந்து பேக்கப் வச்சுதான் வின் பண்ணீங்க, உங்க வின்னு செல்லாது அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவனோட வின்னுனா செல்லும், உங்களுக்கு தெரியாதவனோட வின்னுனா செல்லாது. தலையெழுத்து இவனுங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. ஏவி காட்டப்படுமான்னாங்க, காட்டினாங்க. அற்புதமா இருந்துச்சு. ஜாக்லின் ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி. ஆமா ஆமா ஆமா. கூடவே எப்ப தெரியுமா இன்னும் அந்த ஹாப்பினஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடைச்சது. சத்யா, ஜெஃப்ரி, ஜாக்லினை கூப்பிடலாமா அப்படின்னு விஜய் சேதுபதி சார் கேட்ட உடனே தான் ஒரு எனர்ஜியே வந்தது. அவங்களுக்கு ஐயோ பாத்துட்டாங்களா, கூப்பிடலாம் சார். ஆமா, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் பண்ணாங்க. ஆமா, அதே போல ஜாக்லின் ஒரு விஷயத்த சொன்னாங்க பாத்தீங்களா ஸ்டேஜ்ல? என்னது சார்? சார் என் கண்டஸ்டன்ஸ் என் கூட வெளியும் ஆடினாங்க, வீட்டுக்குள்ளேயும் ஆடினாங்க. ஆமா 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 ஆமா, அதுதான் தகு. எல்லா கண்டஸ்டன்டையும் அபியூஸ் பண்றது. எனக்கு இது 11 கண்டஸ்டன்ட் நீங்க அபியூஸ் பண்ணுவீங்களா? 11 பேரை திட்டுவீங்களா? ஆனா 11 ஃபேண்டம் சேர்ந்து உங்களை கேள்வி கேட்டுச்சுன்னா அது பிஆரா? ஆனா இந்த சீசன் தான் லெஸ் டாக்ஸிக் வாயில வர மாட்டேங்குது. லெஸ் டாக்ஸிசிட்டியே கிடையாதுமா வீட்டுக்குள்ள. டாக்ஸிசிட்டியா? ஐயோ என் வாயில வர மாட்டேங்குது. டாக்ஸிக் சீசனே இது கிடையாதுமா. வீட்டுக்குள்ள டாக்ஸிக் கிடையாது. வெளியில பூரா டாக்ஸிக். பூரா டாக்ஸிக். அதான் சொல்ல வந்தேன். உள்ள நான் டாக்ஸிக், டாக்ஸிக், வெளியில வந்து நான் டாக்ஸிக், அந்த மாதிரி ஆப்போசிட்ஸ். அதாவது நெகட்டிவ் பிஆர் ரிவீல்டு சீசன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பெருமை இந்த சீசன் 8யே சேரும் அப்படினும் பேசிக்கிறாங்க. இது 4வது சீசன்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சுமா. இது இன்னைக்குல ரொம்ப கரெக்டா ஒரு டெர்மினாலஜியா வச்சு சொல்லக்கூடிய சீசன்னா அது இந்த சீசனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வாட்எவர் நெகட்டிவ்ஸ் அபார்ட், அதான் அது வந்து பெரும்பாலும்
மெச்சூர் ஆகி இந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமா ஒரு பாசிட்டிவா நிக்குது. ஆனா இது சவுண்டுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப சவுண்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களே. சவுண்டுக்கு இந்த எல்லா விஷயமும் தெரியுமா? இன்னைக்கு ஸ்பேஸ்ல ரவீந்தர் சொன்னார். நெகட்டிவ் பிஆரா? இது அத்தனையும் அவங்க யார நம்பி கொடுத்துட்டு போனாங்களோ அவங்கதான் பண்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பேசுற அத்தனை ரிவ்யூவரையும் தாக்கியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு விஷயங்கள் பண்ணி அத்தனை ரிவ்யூவரையும் தாக்கி அத்தனை பேரையுமே உங்களை அகைன்ஸ்டா ஆக்குற அளவுக்கு உங்களுடைய நட்பு வேலை பார்த்திருக்கு அப்படின்னு ரவீந்தர் பத்ரே சொல்லிட்டாராம் உள்ளே. நீங்க ஒரு ஸ்பேஸ்ல சொல்றாரு. அதுக்கு அவங்க சாரியும் கேட்டாங்களாம். ஏன்னா அதுதான் சௌந்தர்யா. இது லைவ்ல போச்சுன்னு நினைக்கிறேன். நான் கூட ஏதோ ரீல் பார்த்த மாதிரி ஞாபகம் வருது. ஒரு சாரி சொல்லாம கேட்டாங்க. சொல்லிருப்பாரு இன்டைரக்டா. இல்ல டைரக்டாவே சொல்லிட்டாராம். இன்னைக்கு ஷோலாம் முடிஞ்சிச்சு. நீங்க நான் சொல்லலாம். டே 1 எனக்கு எப்படி முத்துக்குமரன் கால் பண்ணி அண்ணன் நான் போயிட்டு வரேன்னு சொன்னாரோ, எப்படி எனக்கு சௌந்தர்யா கால் பண்ணி ஜோ நான் போயிட்டு வரேன்னு சொன்னாங்களோ, அதே போல ரவீந்திரம் எனக்கு வந்து ஜோ நான் போயிட்டு வரேன்னாரு. ஓகேவா? 3 பேர்ட்ட நான் சொன்னேன். 3 பேரும் பார்த்து ஒன்னா இருந்துங்க அப்படித்தான் சொன்னேன். ரவீந்தர் பதர் இல்ல ரவீந்தர் பதர் கிட்ட அவங்கள பாத்துங்க அப்படின்னு. ஏன்னா 2 பேரும் சின்ன குழந்தைங்கல்ல. ரவீந்தர் பதர்கிட்ட பர்சனலா அதை சொன்னேன். அவங்க கிட்டயும் சொன்னார் ரவீந்தர் பதர் வராரு. நான் அவங்கள முத்துக்குமரனை பாத்துக்கோன்னு சொல்லல. ரவீந்தர் பதர் வராரு. அவர் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது. அவர் கொஞ்சம் பாத்துங்க அப்படின்னு. நீங்க ஃபர்ஸ்ட் வீக் அவங்க ஹெல்மெட் ஆற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் சவுண்ட் ஒரு பக்கமும் முத்துக்குமரன் ஒரு பக்கமும் தள்ளிப்பாப்ல. ஃபர்ஸ்ட் வீக் எடுத்து எல்லாரும் பாரு. இந்த வாட்டி சிவகுமார் கிட்டயும் நான் அதான் சொன்னேன். வீட்டுக்குள்ள போறாங்க எல்லாரும் போய் சௌந்தர்யா பிஆர்னு சொல்லி அடிக்க போறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியும். நான் இன்டர்வியூ எடுக்கும்போது அந்த வைப் எனக்கு தெரியும். அடிப்பாங்க, நம்ம அதை தடுக்க முடியாது. ஆனா அவ அழுதானா பக்கத்திலே கூட நின்னுங்க. எல்லா இடத்துலயும் சிவகுமார் நின்னார். அத பாசிட்டிவா எடுத்து சொன்னாரு சௌந்தர்யா அவர்களுக்கு. இதை நான் சொல்றது போயின்னா நீங்க சிவகுமாருக்கே டிஎம் பண்ணிக்கிறேன். அது நான் நீங்க ஸ்பேஸ்ல ஒரு பையன் வந்து கேட்டாமா, அந்த பையன் பேரு மறந்துட்டேன். நல்ல பையன். அந்த பையன் வந்து கேட்டான், இந்த மாதிரி சௌந்தர்யா அவர்களை எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க மிதிக்கிறாங்க, யாருமே சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க, ஒரு பெண்ணு மேல வரக்கூடாதான்ட்டு. சரி நான் என்ன கேட்டேன், ஓகே சூப்பர்மா சூப்பர் நல்ல விஷயம். சௌந்தர்யா அவர்களுக்கு ஏமா வின்னர் ஆகணும்? ஒரு 10 விஷயத்த சொல்லுமா. அவங்க ரியலா இருந்தாங்க, அவங்க ட்ரூவா இருந்தாங்க, அவங்க ஆனஸ்டா இருந்தாங்க. ரியல், ஒரே ட்ரூ, விஷயத்தை ஆனஸ்ட். 3 விதமா. யாரா நீங்க? நான் உடனே சொல்லிட்டு இந்த ரியலா இருந்தாங்க, ஆனஸ்டா இருந்தாங்க, ட்ரூவா இருந்தாங்க, கியூட்டா இருந்தாங்க, ஸ்வீட்டா இருந்தாங்க, அதெல்லாம் வேணாம். கேம்ல என்ன பண்ணாங்க? இது ஒரு ரியாலிட்டி ஷோங்க. ரியலா இருந்தாங்க. போன வாட்டி இது கேம் ஷோ. நீங்க அவன் வின் பண்ணும்போது ரியாலிட்டி ஷோல எதிர்பார்க்க கூடாது, கேரக்டர் எல்லாம் பார்க்க கூடாது. நீங்க ஆரா சீசன்ல இப்படி திருப்பி ரியாலிட்டி சொல்றீங்க. யாரு நீங்க? இது வந்து ஒரு ரியாலிட்டி கேம் ஷோடா அப்படின்னு நான் சொல்லடா. கமல் சார் சொன்னாரா? ஆனா நான் ஒண்ணு சொல்றேமா, இன்னைக்கு இந்த 105 நாள் நம்ம உழைத்ததற்கு, நம்மள மக்கள் நம்பினதுக்கு ஒரு வெற்றியாளர் அவரோட உழைப்புல, நாமெல்லாம் பேசினாலும் அவர் வின் பண்ணல. அவருடைய உழைப்போட கிரெடிட்ட ஒருத்தர் எடுத்துக்கிறானா அது அடுத்தவன் குழந்தைக்கு தான் அப்பன்னு சொல்றதுக்கு சமம். எவ்வளவு பெரிய கேவலமோ அந்த அளவுக்கு கேவலம் அது ஜெனரலா. சோ பேசிக்கலி நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, முத்துக்குமரன் இந்த வெற்றிக்கு காரணம் முத்துக்குமரன் தான், எந்த பிஆரும் கிடையாது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. 2025 சனி பெயர்ச்சி பலன்கள். ஜோதிடர் ஆதித்யா குருஜியை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாள் ஜனவரி 26. நேரம் காலை 10 மணி. இடம் LA ஸ்டுடியோஸ், நுங்கம்பாக்கம், சென்னை.